இலங்கை இராணுவத்தில் பணிபுரிந்திருந்த முன்னாள் இராணுவ தளபதிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சரத் பொன்சேகா தொடர்ச்சியாகவே பல விடயங்களை குறித்த செய்திகளை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார். அதிலே உண்மை இருக்கிறது, பொய் இருக்கிறது என்கின்ற விவாதங்கள் ஒருபுறம் பேசப்பட்டால் கூட தொடர்ச்சியாக சரத் பொன்சேகா அவர்கள் 2009ஆம் ஆண்டு அந்த இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற சூழலில் என்னென்ன விடயங்கள் நடந்தது என்பதை குறித்த செய்திகளை தொடர்ச்சியாக எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது இன்னொரு ஜனாதிபதி வேறு பல செய்திகளை குறிப்பிடுகின்றார். அவர் குறிப்பிடுகின்ற அந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இன்னும் பல விடயங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இந்த இராணுவ தளபதி எதனை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுகிறார் என்றால், இயக்கத்தை சார்ந்தவர்கள் வைத்திருந்த கப்பலை மையப்படுத்திய செய்தி. இயக்கத்தை சார்ந்தவர்கள் 12 கப்பல்கள் தான் வைத்திருந்தார்கள் என்றும், அந்த 12 கப்பல்களும் இந்தியாவின் துணையுடன் அளிக்கப்பட்டது என்கின்ற ஒரு செய்தி பரவலாகவே பலர் மட்டங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல ஊடகங்களும் இது சார்ந்த செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறது. இதுதான் அந்த கப்பல்களை மையப்படுத்தி நாம் அறிந்திருக்கக்கூடிய செய்தியாக இருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த இராணுவ தளபதி எடுத்து வைத்திருக்கக்கூடிய விடயம் வேறொரு கோணத்தை நோக்கி நம்முடைய பார்வையை திசை திருப்பி இருக்கிறது என்றுதான் நாம் இங்கு கூற வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி அந்த இராணுவ தளபதி எதை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்? அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் வைத்திருந்த கப்பலுடைய எண்ணிக்கை என்ன? மீதமுள்ள கப்பல்கள் எந்த கோணத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றனவா இல்லையா என்கின்ற பல கேள்விகள் எழும்புகின்றன. அந்த கேள்விகளுக்கான விடைகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். எனவே காணொளியை கடைசி வரை பாருங்கள். அதுபோல எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள் யாராவது இருந்தால் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். தசநாயக்கா என்கின்ற இராணுவ தளபதி, அவர் ஒரு பிரிவின் தளபதியாக இருந்திருக்கின்றார் இராணுவத்தில். அந்த குறிப்பிட்ட 2009ஆம் ஆண்டு நடந்த அந்த இறுதிக்கட்ட போரில் அவரும் களத்தில் நின்று இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு எதிராக போரிட்டதில் அவரும் ஒருவர் என்று அவர் பதிவிடுகின்றார். அவர் சில விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார். அது என்னவென்றால், எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு 12 கப்பல்கள் தான் இருந்தது என்றும், இன்னும் ஒரு சிலர் 9 கப்பல்கள் தான் இருந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் உண்மையிலே இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு 25 கப்பல்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. அதில் 12 கப்பல்களை மட்டும்தான் இலங்கை இராணுவத்தால் அழிக்க முடிந்தது. அதுவும் குறிப்பாக இலங்கை இராணுவம் இந்தியாவின் துணையை கையில் எடுத்துக்கொண்டுதான் அந்த கப்பல்களை அழித்தது. அதில் 2 கப்பல்கள் இன்னும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்கின்ற ரீதியில்தான் செய்திகள் இருக்கின்றன. அப்படி என்றால் அழிக்கப்பட்ட கப்பல்கள் 10 கப்பல்கள் தான் அழிக்கப்பட்டிருக்கக்கூடும் என்ற கருத்துக்களை அவர் பதிவிட்டிருக்கின்றார். இந்த கப்பலை குறித்த செய்திகள் இப்பொழுது ஒரு பரபரப்பான செய்தியாகத்தான் பார்க்க முடிகின்றது. 2009ஆம் ஆண்டு அந்த இறுதிக்கட்ட போர் நடைபெற்று முடிந்த பின்னால் அந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் அழித்து விட்டோம் என்கின்ற பெருமிதத்தோடு அவர் கருத்துக்களை பதிவிட்டார். இனி எங்களை மீறி இந்த நாட்டில் யாரும் எதுவும் செய்துவிட முடியாத ஒரு நிலையை நாங்கள் கையில் எடுத்துவிட்டோம். இனி மக்கள் நிம்மதியாக வாழலாம், அதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டு விட்டது என்ற கருத்துக்களை அவர் வெளியிட்டார். அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக இயக்கத்தை சார்ந்தவர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள், இயக்கத்தின் தொடர்பு நிலைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற கோணத்தில் தான் நாம் பார்க்க முடியும். ஆனால் இப்பொழுது தசநாயக்கா அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது 12 கப்பலில் 10 கப்பல்கள் தான் அழிக்கப்பட்டன, மீதி 2 கப்பல் இயங்கிக் கொண்டிருந்தது தெரியும் என்ற ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றார். ஆனால் அவர் இன்னொரு கருத்தையும் குறிப்பிடுகின்றால், 25 கப்பல்கள் இயக்கத்திடம் இருந்தது. அதில் இலங்கை இராணுவத்தினரால் 12 கப்பல்களைத்தான் கையகப்படுத்த முடிந்தது. அதில் அவர்கள் 10 கப்பல்களை அழித்தார்கள். 2 கப்பல்கள் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் மீதமுள்ள கப்பலுடைய நிலைமை என்ன என்கின்ற கேள்வி எழும்புகின்றது.
அங்கு மஹிந்த ராஜபக்சே அவர்கள் சொன்ன கூற்றின் மீதே நமக்கு சந்தேகம் வருகின்றன. அப்படி என்றால் மஹிந்த ராஜபக்சே பொய்யான தகவலை 2009ஆம் ஆண்டு மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்தாரா? தொடர்ச்சியாக அவர் சொன்ன பல விடயங்கள் பொய்யான தகவலா? இயக்கத்தின் கட்டுப்பாடுகளை நாங்கள் அடக்கிவிட்டோம், ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய கைப்பிடிக்குள் கொண்டு வந்துவிட்டோம் என்று அவர் கூறி மக்களிடம் ஒரு பெருமிதப்பட்டு கொண்ட விடயம் பொய்யா, அல்லது ஒரு திட்டமிட்ட ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர் கையில் எடுத்தாரா? இது கேள்வி. இங்கு பார்ப்பீர்கள் என்றால் சரத் பொன்சேகா சொல்லக்கூடிய விடயங்கள். சரத் பொன்சேகா தொடர்ச்சியாக மஹிந்த ராஜபக்சேயின் செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய களத்தோடு தான் அவருடைய கருத்துகள் இருக்கின்றன. நிறைய பொய்யான தகவல்களை மஹிந்த ராஜபக்சே அந்த இறுதிக்கட்ட போரை மையப்படுத்தி வெளியே சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் உண்மை நிலை இது என்கின்ற கோணத்தில் தொடர்ச்சியாகவே சரத் பொன்சேகா வேறொரு கோணத்தில் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார். அதை குறித்து நாம் அந்த செய்திகள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை குறித்து நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு களமும் இருக்கின்றது. சரத் பொன்சேகா எதை மையப்படுத்தி குறிப்பிடுகின்றார், எந்த செய்தியை முன்னிலைப்படுத்துவதற்கு விளைகின்றார் போன்ற பல விடயங்களை குறித்து நாம் அது தேடலுக்குள் செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இது ஒருபுறம் இருக்க, இப்பொழுது இன்னொரு இராணுவ தளபதி வேறொரு கதையை சொல்கின்றார். அப்படி என்றால் இலங்கை இராணுவம் மக்கள் மன்றத்தில் அவர்கள் எடுத்து வைத்த வெற்றி என்கின்ற பதத்தின் பின்னால் ஒரு பொய்யான நாடகம்தான் அப்பொழுது கட்டிவிக்கப்பட்டதா? அவர்கள் குறிப்பிட்ட சில நடவடிக்கைகளை மட்டும் எடுத்துவிட்டு நாங்கள் வென்றுவிட்டோம், அவர்களை நாங்கள் அழித்து விட்டோம் என்று மார்பு தட்டியதெல்லாம் திட்டமிட்ட ஒரு அரசியல் நாடகமா? தங்களை பிரதானப்படுத்திக் கொள்வதற்கும் எங்கள் இராணுவம் வெற்றி பெற்றுவிட்டது என்று ஒரு மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு தங்களுடைய தோல்விகளை அவர்கள் மறைத்து கொண்டார்களா? இது இங்கு இப்பொழுது ஒரு பிரதான கேள்வியாக எழும்பியிருக்கின்றன. இந்த இராணுவ தளபதி தான் இப்படி குறிப்பிட்டு கொண்டு இருக்கிறார் என்று பார்த்தால் இன்னும் பல செய்திகள் இது சார்ந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. தற்பொழுது இன்னொரு செய்தியும் முன்னெடுத்து வைக்கப்படுகின்றது. செம்பனியில் அந்த மனித புதைக்குழிக்குள் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களை கொன்று குவித்ததே இலங்கை இராணுவம்தான் என்கின்ற ஒரு செய்தியை ஒரு சிலர் இப்பொழுது எடுத்து வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் இலங்கை இராணுவத்தை சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமான ஒரு பெரும் நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் அவர்கள் இதுவரை ஏற்றி கொண்டிருந்த பொய் நாடகங்கள் உடைபட்டுவிட்டு உண்மைகள் வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கிறதா என்கின்ற விடயம்தான் இப்பொழுது மேலோங்கி இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.